நன்று கொள்வான் தெய்வம் என்று கொள்ளும் அப்படிங்கிறதுலாம் உண்மைதான் போல இருக்குங்க. இந்த மாதிரி எத்தனை பேரோட லைஃப்ல நடந்திருக்குன்னு தெரியல. ஒரு பர்சன் கிட்ட நான் பேசும்போது அவங்க சொன்னாங்க 15 வருஷமா ஒரு தேர்ட் பர்சனை தன்னோட ஃபேமிலி மெம்பரா நினைச்சு பழகிருக்காங்க. அவங்களும் நிறைய சப்போர்ட்லாம் பண்ணியிருக்காங்க. சடனா ஒருத்தி வந்திருக்கா. ஆனா இவங்க வந்து எப்பயுமே வந்து அவங்கள ஒரு வேற ஆளா பார்த்ததில்ல. பணங்காசுனால எந்த ஒரு இதனாலையும் பிரச்சனை வந்தது கிடையாதுமா. இவங்க எப்படி நல்லா இருக்காங்களோ அதே மாதிரி அவங்களே பார்த்துக்கணும்னு நினைச்சு பயங்கர பிளான்லாம் போட்டிருக்காங்க. அப்ப அந்த சடனா வந்து அந்த பர்சன் வந்துட்டு இது எல்லாத்தையும் குழப்பி இவங்க கிட்ட எல்லாம் ஒண்ணுக்கு ரெண்டா சொல்லி கொடுக்கும். இவங்க அதை அந்த ஃபேமிலி புரிஞ்சுக்கிட்டு அந்த பர்சன் கிட்ட சொல்லியிருக்காங்க, இதை நம்பாத, இவ ஒரு ஃப்ராடு, இவ்வளவு முதல்ல துரத்துன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா அவங்க அதை கேட்காம அவ சொன்ன அந்த வாச வார்த்தையெல்லாம் நம்பி அவங்களும் ஏமாந்து இந்த ஃபேமிலியை விட்டு டோட்டலா பிரிஞ்சு போயிருக்காங்க. லாஸ்ட்ல அவங்களால எதுவுமே அவளால பண்ண முடியல, அவளுக்கு எதுவுமே கொடுக்க முடியலங்கும் போது அவ வந்து ஏமாத்திட்டு வேற ஒருத்தவங்களை போய் இப்ப வந்து ஏமாத்திட்டு இருக்கா. இந்த மாதிரி நாங்க எல்லா லைஃப்லயும் இருக்கும் போல இருக்கு, என் லைஃப்லயும் இருந்துச்சு. ஆனா ஒன்னு சொல்றேன், நீ கடவுள்கள்லையும் தப்பலாம், கர்மாக்கள்லையும் தப்பவே முடியாது. நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிங்கிறது கடவுள் கொடுக்குற வருங்க. ஏன்னா இங்க சொந்த பந்தத்தை விட இந்த மாதிரி நல்ல பழக்க வழக்கங்கள் தான் நம்ம கூட இருக்கும். இது இவங்க மாதிரி